வணக்கம் வியாபார நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, யாராவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி விற்பனை செய்வீங்க, உங்களுக்கு சரியான வாய்ப்பு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறவங்களுக்கு லோ குவாலிட்டி, அதாவது எல்லாத்துலேயும் ஃபில்டர் பண்ண கடைசி தரம் வாய்ந்தது உங்களுக்கு கொடுக்குறோம். ஜஸ்ட்டு வந்து 30 ரூபா. எப்படி சொல்கிறது, இது 30 ரூபான்றது பார்த்தீங்கன்னா போக்குவரத்து செலவு இல்லாமல் சொல்கிறேன். 30 ரூபா வந்து டெலிவரி இல்லை, போக்குவரத்து செலவோடு சேர்த்தா 34 35 ரூபா ஆகிடும். யாருக்காவது விருப்பம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறவங்க யாராவது இருந்தால் இந்த கீழே இருக்க நம்மளுக்கு ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கு டைரெக்டாக வந்து கொடுக்குறோம். மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 5 டன்னாவது ஆர்டர் கொடுத்தா தான் எங்களால் பண்ண முடியும். ஏன்னா வந்து ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு தான் இதை கொடுக்குறோம். நல்ல குவாலிட்டி பூண்டுலேருந்து உடச்சி விழுறது, உதிரி, இதிலெல்லாம் வந்து லாஸ்ட்டாக ஃபில்டர் பண்ணிட்டு தான் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. உங்களுக்கு யாராவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிறவங்களுக்கு லாஸ்ட்டு குவாலிட்டி வேணும் அப்படின்னா நாங்கள் இதை எடுத்து தரோம். கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். மினிமம் பார்த்திங்கன்னா 3லேருந்து 5 டன் இருந்தால் தான் எங்களால் பண்ண முடியும். அதுக்கு குறைவான இது பண்ணுறது அந்தளவுக்கு வேஸ்ட்டு. வியாபார நண்பர்கள், புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி நான் விற்பனை பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். இந்த ஐடியா எப்படின்னு சொல்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி பட்ஜெட் தான். ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 35 ரூபாய்க்கு வந்துடும். இஞ்சி ஒரு 80 ரூபா 90 ரூபாய்க்கு வரும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 ரூபா கிட்டத்தட்ட காசு கிடைக்கும். அதில் ஒரு 100 ரூபாய்க்கு பாதி ப்ராஃபிட் தான். அதே இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பாக்கெட் போட்டு விற்பனை பண்ணுறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் காஸ்ட் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இஞ்சிலே லோ குவாலிட்டி இருக்குது, 40 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி எடுத்துங்க. இஞ்சி பூண்டு இது செய்கிறவங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.